ஏன்னா சில பேர் வந்து அந்த பட்டத்தை மாற்றி வச்சிடுறாங்க, அதனால அவங்களுக்கு லாபம் வரமாட்டேங்குது. நம்மளுக்கு லாபம் தான், லாபம் இருக்கு. இன்னும் 2 லட்சம் கேட்டிருக்கிறாங்க. இது 40 சென்ட் இருக்கு. 40 சென்ட் இருக்கு. ஆமாம், நேற்று வந்து கேட்டாங்க. நான் இல்லை 5 லட்சம் கொடுத்தானே, நான் கொடுக்கறது இல்லை. நம்மளது செடி நல்லா இருக்குது, நல்லா இருக்கு. நம்ம மார்க்கெட்டுக்கு அறுத்து நான் போடுக்கிறேன். நான் ஓகே, அவ்வளோதான். நான் டேரெக்டாக நம்ம மார்க்கெட்டுக்கு கொடுத்துக்கிறோம். ஆனால் இப்போ வந்து 2 லட்ச ரூபாய் கேட்டிருக்காங்க, 40 சென்ட் கொடுக்க வேண்டாம். இப்போ வந்து புதுசாக வைக்கணும் அப்படின்றவங்களுக்கு, இந்த சென்டரில் வைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க? வைக்கலாமா இந்த பூவில்? சார் வைக்கலாம். இந்த பூவில் லாபம் இருக்குங்க, நல்லா இருக்குது. இதுதான் பெஸ்ட்டு. நல்லா இதுதான் சென்டரில் வந்து நம்ம கட் பண்ணி போட்டுருணும். கட் பண்ணி போட்டோன்னு இல்லை பக்கத்து செடி பறவைக்குமா? பக்கத்து செடி பறவைக்கும். இது மாதிரி சாகுற மாதிரி இருந்துச்சுன்னா அது பிடிங்கி வேரோட எடுத்துடணும், எடுத்துட்டு வெளியே போட்டுடணும். இல்லைன்னா பக்கத்து செடிக்கு இந்த நோய் வந்து தாக்கிடும். இப்போ இந்த பூ சென்டரில் என்ன ரேட்டில் போயிட்டு இருக்குதுங்கண்ணா? இப்போ 350 400 350 இன்னைக்கு காலையில் 350 400 இப்போ போயிட்டு இருக்கு. இது சென்டரில் வந்து போட்டால் நல்ல லாபம் இருக்கு. அது பிப்ரவரி மாதம் போடணும். போட்டா நல்ல லாபம் இருக்கு. ஆர்கானிக் தான் போட்டா நல்ல செடி நிக்குது. ஓ சரிங்கண்ணா. ஆர்கானிக் அந்த எருவு, மாட்டு எருவு, அப்புறம் ஆர்கானிக்ல தயாரிக்கிற எருவு அது போட்டாலும் நல்லா செடி நிக்குது. பைசன் எல்லாமே கொடுத்தாலும் போயிடும். இது மாதிரி ஆயிடுது. சரி சரி. எங்க சாமிக்கு, ஆண்டவுக்கு எல்லாமே, கல்யாணத்துக்கு எல்லாமே இது பெஸ்ட். தசரா போற போகுது. இவ தசராவுக்கு வந்து இது வந்து 600 ரூபாய் 700 ரூபாய் கிலோ. ஓ வெரி குட். சூப்பருங்க. இப்போ பறிச்சிட்டீங்களா? இன்னைக்கு பறிச்சிங்களா? இன்னும் இல்லை, இது சாம்பிள் தான் இன்னைக்கு வந்திருக்கு. ஓகே ஓகே பாருங்க. சரி சரிங்கண்ணா. இது மஞ்சள் கலர். இது மஞ்சள் கலர். ஓகே. இது சென்டரில் வரும்போது அந்த மாதிரி 15 நாளுக்கு ஒரு மருந்து அடிச்சு எறும்பு போட்டு கையில மிக்ஸ் பண்றோம். ஓகே, மிக்ஸ் பண்றோம். மிக்ஸ் போட்டு அப்புறம் பேப்பர். ஓகே, பேப்பர் போட்டு நம்ம செடி வச்சிரோம். அதுக்கு அப்புறமேல எருவு போடணுமா? இல்ல எருவு போட தேவையில்ல. ட்ரிப் கோபரா கொடுக்கணும். அதுக்கு ட்ரிப் எருவு, யூமிக், அப்புறம் டிஏபி வந்திருக்கும். சரிங்கண்ணா. அது விட்ற எல்லாமே. ஓகே ஓகேங்கண்ணா. அது வந்து மேலே ட்ரிப்பில் தான் கொடுக்கணும். ட்ரிப்லாம் கொடுக்கணும். இந்த பேப்பர் போட்டாச்சுன்னா எரு போட அதுக்கு ஆகாது, எரு போட முடியாது. அப்புறம் ட்ரிப்லாம் கொடுக்கணும். ட்ரிப் மாற்றி வைக்கணும். வேற மாற்றி நம்ம இதில் தக்காளி அந்த மாதிரி எதனா ஒரு வருஷம் மாற்றி வைக்கிட்டு அப்புறம் சென்டரில் போட்டுக்கலாம். சரி சரிங்கண்ணா. இப்போ வந்து தசரா வரப்போகுது. இப்போ எல்லாம் வந்து ராமலட்சுமி பண்டிகைக்கு வந்துடும். தீபாவளி வரைக்கும் வருமாங்கண்ணா? தீபாவளிக்கு லாஸ்ட் ஆகிடும். ஆனால் இதோட பராமரிப்பு எப்படிங்கண்ணா? இதுக்கு இந்த பெட்டு நம்ம போட்டுட்டோம்னா சேம் அதே தாங்கண்ணா? இந்த துணியில் எங்கண்ணா கிடைக்குது? இந்த பெட்டு போடுறோம் இல்லைங்களா, இந்த பேப்பர் பெட்டு போட்டு எருவு போட்டு பேப்பர் போட்டுரும். அப்புறம் அதில் பேப்பர்லாம் ஓல் வந்துடும். சரிங்கண்ணா. ஒரு ஓலுக்கு ஒரு செடி ட்ரிப்லாம் கொடுக்கணும். ட்ரிப்லாம் தண்ணி கொடுக்கும் போது அது தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றோம். அதில் தான் எருவு போட்டு அந்த ட்ரம்மில் போட்டு கொடுத்துட்றோம். சரி சரி சரிங்கண்ணா. ஓகேண்ணா. அப்போ வந்து இந்த மருந்து இருக்குங்களா? மருந்து எப்போ அடிக்கணும்? அது மாதிரி இருக்கா? இந்த மாதிரி நோய் வரும்போது அடிக்கணுமா? பார்த்துக்கிறேன் சார். நான் ரோகம் வந்திருக்கா, ரோகத்துக்கு என்ன மருந்து அடிக்கணும் அதை அடிக்கிறேன். அந்த நோய்க்கு தகுந்த மாதிரி அந்த த்ரிப்ஸ் மைட்ஸ் வரும். சரிங்க. அதுக்கு என்ன மருந்து அடிக்கணும் அதுவும் அடிக்கிறேன். ஓகே ஓகேங்க. புழு வந்திருக்கா, புழுக்கு என்ன மருந்து அடிக்கணும் அடிக்கணும். அது புழுக்கு வரும்போது அந்த மருந்து 15 நாளுக்கு ஒரு மருந்து அடிச்சு இருக்கணும். இன்னொரு களை வந்து விடக்கூடாது. களை விடக்கூடாது. அந்த கையிலானே எடுத்துடணும். இதுல வந்து மருந்து எல்லாம் ஒண்ணு அடிக்க முடியும். சரி. இப்போ வந்து இதுல வந்து நம்ம டிராக்டர், சின்ன டிராக்டர் உள்ள போகாது இல்ல, இது டில்லர் மாதிரி அது அதுல விட்டுக்கலாம். ஓட்டணும்னா பேப்பர் என்னன்னா வந்துடுச்சுன்னா பிரச்சனை. கையில தான் எடுக்கணும். கையில தான் நம்ம எடுத்துக்கணும். 10 ஆள் வந்து 3 மணி நேரம் வந்தாலும் ஒரு ஹாஃப் டேல ஒரு 10 ஆள் வந்தால் ஒரு நாளில் முடிச்சிடலாம். க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. சரி சரிங்கண்ணா. இப்போ வந்து புதுசாக வைக்கணும் அப்படின்றவங்களுக்கு, இந்த சென்டரில் வைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க? வைக்கலாமா இந்த பூவில்? சார் வைக்கலாம். இந்த பூவில் லாபம் இருக்குங்க, நல்லா இருக்குது. இதுதான் பெஸ்ட்டு. நல்லா இதுதான் சென்டரில். அது வந்து எப்போ வைக்கணுங்கண்ணா? அந்த பூச்செடி எப்போ வைக்கணும்? பிப்ரவரியில் வைக்கணும். இன்னைக்கே வைக்கணும். இங்கே விற்கனால லைட் போடணும். ஓ சரி, போட வைக்கலாம். ஆமா சரி. இது வந்து பிப்ரவரி எண்டிங்ல வச்சுக்கிறேன். அதுக்கு லைட் இல்ல அதுக்கு. ஓகே. சம்மர்ல வைக்கணும். சம்மர்ல வச்சாதான் இப்போ இந்த சீசனுக்கு நல்ல கிறக்கி வைக்க முடியும். ஓகே. ஏன்னா சில பேர் வந்து அந்த பட்டத்தை மாற்றி வச்சிடுறாங்க, அதனால அவங்களுக்கு லாபம் வரமாட்டேங்குது. நம்மளுக்கு லாபம் இருக்கு. இன்னும் 2 லட்சம் கேட்டிருக்கிறாங்க. இது 40 சென்ட் இருக்கு. 40 சென்ட் இருக்கு. ஆமா. நேற்று வந்து கேட்டாங்க. நான் இல்லை 5 லட்சம் கொடுத்தானே, நான் கொடுக்கறது இல்லை. நம்மளது செடி நல்லா இருக்குது, நம்ம மார்க்கெட்டுக்கு அறுத்து நான் போடுக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். நான் டேரெக்டாக நம்ம மார்க்கெட்டுக்கு கொடுத்துக்கிறேன். ஆனால் இப்போ வந்து 2 லட்ச ரூபாய் கேட்டிருக்காங்க, 40 சென்ட் கொடுக்க வேண்டாம். ஆனால் இப்போ இருக்க ரேஞ்சு கொடுக்க வேண்டாம். ஏன்னா கொடுத்துட்டா உங்களுக்கு லாஸ். எனக்கு வந்து ஆமாம்,
ஒரு 1000 கேஜி வந்தாலே எவ்வளோ ஆச்சு? ஆமாம், அப்போ 300 போட்டாலே 350 வச்சு அதே போச்சுங்க. 3 லட்ச ரூபா வந்துச்சுங்க. வந்துடுச்சு. 3.5 லட்ச ரூபா ஆயிடுச்சுங்க. அதனால நான் கொடுக்கறது இல்ல. ஆமாம் ஆமாம், அது ஏமாத்தி கொடுத்துருக்குறேன். அது போட்டு அது போன போயிடுச்சுங்க. ஆனால் இது வேண்டாம், கொடுக்க வேண்டாம்ன்றீங்க. சரிங்கண்ணா, ஓகேங்கண்ணா, நன்றிங்கண்ணா. இவ்வளோ இது சொன்னீங்க. தெரியாத விஷயம்லாம் தெரிய வச்சுக்கிட்டீங்க. இது சென்ட்ரில் வந்து போட்டால் நல்ல லாபம் இருக்குது. அது பிப்ரவரி மாதம் போடணும். போட்டா நல்ல லாபம் இருக்குது. ஆர்கானிக் தான் போட்டால் நல்லா செடி நிற்குது. ஓ சரிங்கண்ணா. ஆர்கானிக் அந்த எருவு மாட்டு எருவு அப்புறம் ஆர்கானிக்ல தயாரிக்கிற எருவு அது போட்டாலும் நல்லா செடி நிற்குது. இங்கே பைசன் எல்லாமே கொடுத்தாலும் போயிடும். இது மாதிரி ஆயிடுது. சரிங்கண்ணா. நன்றிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இப்போ இதெல்லாம் மொக்கு வச்சிருக்க மாட்டிருக்குங்கண்ணா. இதெல்லாம் இன்னொரு மாசத்துல வந்துடும். ஒரு மாசத்துல வந்துடும். வரமலட்சுமிக்கு ஃபுல் வந்துடும். அதாங்கண்ணா. கீழே தக்காளி போட்டுருக்குறேன். சரி. ஓகே தம்பி.